அதிமுகவோ விஜய் கட்சியோ நாம் பேசுகிற அரசியலில் கருத்தியலில் உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். ஜெயலலிதா அம்மையாரை போல உறுதிமிக்க ஒரு ஆளுமையாக அவர் இல்லை. நண்பர் விஜய் இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில மோன் என்கிற தொலைக்காட்சியில அவர் RSS எவ்வளவு உறவாக இருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் கட்சி தொடங்கியதே பாஜக சொல்லித்தான் தொடங்கி இருக்க முடியும் என்று இன்றைக்கு பலரும் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தொடங்கிய நாளிலிருந்து விமர்சிக்கிற ஒரே கட்சி திமுக தான். அவர் தொடங்கிய நாளிலிருந்து எதிர்க்கிற ஒரே தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அவர் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். திமுகவை தோற்கடிப்பேன், அதுதான் அவருடைய லட்சியம். தமிழ்நாட்டை மேம்படுத்துவேன் என்பதோ, வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களின் வேட்கையை தணிப்பேன், கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன், வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்பதுவோ, சாதி அடிப்படையில் இங்கே வன்முறைகள் நடக்காமல் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பேன் என்பதாகவோ எந்த அரசியலையும் அவர் பேசவில்லை. சமூக நீதியை பற்றி பேசினாரா? சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறாரா? சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று பேசுகிறாரா? பாரதிய ஜனதாவை விமர்சித்திருக்கிறாரா? மோடியை கண்டித்திருக்கிறாரா? அமித்ஷாவை கண்டித்திருக்கிறாரா? ஜனநாயக படத்தை திரையிட விடாமல் தடுத்த பாரதிய ஜனதா அரசை பற்றி வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாரா? 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை குறித்து ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தது சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு திட்டம், ஒரு முயற்சி என்று நாம் எல்லோரும் கண்டித்தோமே. அவர் கண்டித்தாரா? பாஜகவை கண்டிக்கிற துணிச்சல் அவருக்கு இல்லை. மோடி அமித்ஷாவை கண்டிக்கிற துணிச்சல் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர்களால் களம் இறக்கி விடப்பட்டிருப்பவர் தான் நண்பர் விஜய். அவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கமில்லை. ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இல்லை. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம், விருப்பம். அவர் பேச்சை 3 ஆண்டுகளாக அவர் பேசி வருகிற பேச்சை எல்லாம் கேட்டு பாருங்கள். வேறு எதை பற்றியும் பேச மாட்டார். ஒரே ஒரு அஜெண்டா, திமுகவை வீழ்த்துவேன், ஆட்சியை இருந்து அப்புறப்படுத்துவேன். அவரால் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்கிற போது திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க அவர் விரும்புகிறார் என்றால் அந்த இடத்தில் யாரை உட்கார வைக்க அவர் விரும்புகிறார்? கேள்வி எழுதுகிறதா? அவரை ஸ்டாலின் அவர்களை வெளியே போய் என்று சொன்னால் அவர் அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில் உங்களால் உட்கார முடியாது என்று சொன்னால் யாரை உட்கார வைக்கப் போகிறீர்கள்? அப்ப யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள்? பாரதிய ஜனதாவுக்காக. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக. திமுக கூட்டணிக்கு வருகிற முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவர் வாக்குகளையும் தலித் மக்களின் வாக்குகளையும் திசை திருப்ப வேண்டும் என்பது மட்டும்தான் நண்பர் விஜயின் நோக்கம். அதுதான் அவருடைய அஜெண்டா. அதுதான் பாஜகவிற்கு வகித்தளித்திருக்கிற அஜெண்டா. அவர் ஜோசப் விஜய் என்பதால் தேவாலயத்தில் முட்டி போட்டு வழிபாடு செய்யலாம். கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நம்புகிறார். முஸ்லிம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேண்டாம் என்று இந்திய அளவில் முடிவெடுத்து செயல்படுகிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வெளிப்படையாக முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிற கட்சி. அதனால்தான் முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். வெறுப்பு அரசியலை பரப்புவது இந்தியாவில் ஒரே கட்சி, அது பாஜக. அந்த கட்சி விமர்சிக்கிற ராணி அந்த விஜய்க்குண்டா, எடப்பாடி பழனிசாமிக்குண்டா? எப்படி நாம் எடப்பாடியோடு பார்க்க முடியும், விஜயோடு பார்க்க முடியும்? நாம் பேசுகிற அரசியலை திமுக பேசுகிறது.
தமிழ்நாட்டிலே பிஜேபி வலிமை பெற்றுவிடக் கூடாது. பிஜேபி வலிமை பெறக்கூடாது என்றால் அதிமுகவுக்கோ விஜய் கட்சிக்கோ ஓட்டு போடக்கூடாது. விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபியை வலிமைப்படுத்தும். இரட்டைக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபியை வலுப்படுத்தும். இரட்டைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு தான் போய் சேரும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார், மோடியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார். மோடியால் ஏடியால் மோடி பார்க்கலாம் என்று இதுவெல்லாம் நடந்த வரலாறு. எடப்பாடி மறந்து போயிருக்கலாம், திருமாவளவன் மறக்க மாட்டார். எந்த காலத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடி மறந்து போனார். எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்தார்? அது சிபிஐ உருவாக்கிய கூட்டணி. எடப்பாடியை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ, தினகரனை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ, உடைந்த பாமகவை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது சிபிஐ. அது சிபிஐயால் உருவாக்கப்பட்டது. நம்முடைய கூட்டணி சிபிஐ இருக்கிற கூட்டணி. நம்ம கூட்டணியில சிபிஐ, அங்கே சிபிஐ, இங்கே சிபிஐ, சிபிஐ எம், சிபிஐ எம்எல் நம்ம கூட்டணி. ஏனென்றால் இது இடதுசாரிகளின் கூட்டணி, அது வலதுசாரிகளின் கூட்டணி. நம்முடைய கூட்டணி முற்போக்கு கூட்டணி, முன்னால் போக வேண்டும் என்று விரும்புகிற கூட்டணி. அந்த கூட்டணி பிற்போக்கு கூட்டணி. பின்னால் போவோம். 2000 வருஷத்துக்கு பின்னால இந்த சமுதாயம் எப்படி இருந்ததோ அப்படி போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் எப்படி இருந்தாங்களோ, 2000 வருஷத்துக்கு முன்னால சாதிய கட்டமைப்பு எப்படி இருந்ததோ, மேல் சாதி கீழ் சாதி, உயர்வு தாழ்வு, அதெல்லாம் தான் அந்த சமூகத்தில் இருக்கணும். அதுதான் சனாதன தர்மம் என்று சொல்லுகிற கூட்டணி தான் பாஜக கூட்டணி. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கு மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரணம். அந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற கூட்டணி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அவர் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களிக்க வேண்டும். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம்